சட்டக்கேடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா உரிமையல் நடைமுறை சட்டம் 148A, அதாவது முன்னெச்சரிக்கை மனு கேவிட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த மனு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு அசல் வழக்குல வாதியா பிரதிவாதியா இருக்கிறோம். நம்ம வாதியா இருந்து ஜெயிச்சு கேஸை நம்ம பக்கத்து வச்சிருப்போம். அப்படின்ற பட்சத்துல நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பேசாம இருப்போம். அப்ப தோல்வி விட்டுற என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வகையில மேல்முறையீடு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மேல்முறையீட்டுக்கு போனாருன்னா ஃபர்தர் ப்ரொசீடிங், அதாவது கீழ்கோர்ட்ல இருக்க நடவடிக்கையில ஸ்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டே பெட்டிஷன் வாங்கிடுவார். நம்ம மேல்முறையீடு, அதாவது கேவிட் மனு போடலைன்னா, நம்ம கேவிட் மனு போட்டாங்கன்னா நம்ம அவங்க என்ன ப்ரொசீடிங் மேல்முறையீடு போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு டைப் செட் கொடுத்து அவர் ஸ்டேக்கு உண்டான காரணங்கள்லாம் சொல்லுவார். அப்போ நம்ம மருத்துவ ஒரு கவுண்டர் பெட்டிஷன் போட்டு அதெல்லாம் ஸ்டே எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாதம் பண்ணணும். அதுக்கு அந்த கேவிட் மனு முன்னெச்சரிக்கை மனு கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவும் பயன்படுத்திக்கிங்க சட்டத்தை. நன்றி, வணக்கம்.